அனைவருக்கும் வணக்கம். வாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு அன்னாச்சி பூ பூக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஏற்கனவே அதில் 2 காயும் பறிச்சுட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட க்ரோத்தை நான் வீடியோ எடுத்து அதை கொலியேஜ் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட தொட்டியில் வச்சுருக்க அன்னாச்சி தாங்க எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த அன்னாச்சி இலை, காய், பழம் எல்லாமே வந்து மருத்துவ குணமுடையதுங்க. அன்னாச்சியோட வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தாழம் பழம் அப்படிங்கிறது தாங்க இதோட வேறு பெயர். இது பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம், பழத்துக்குன்னு நிறைய மருத்துவ குணம் இருக்குது, காய்க்குன்னு நிறைய மருத்துவ குணம் இருக்குது, இலைக்குன்னு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை பற்றி நம்ம சித்த வைத்திய மூலிகை நூலான குணப்பாடம் அப்படிங்கிற நூலில் இந்த அன்னாச்சி பழத்தோட பண்புகளை பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக அதை வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருந்தது தெரியுமா? கடையில் காய்க்கிறத விடவே நல்லா பெருசாகவே காய்ச்சிருந்தது. இதே தொட்டியில் இதை நான் பறிக்கிறது பார்த்திங்கன்னா மூணாவது பழம் பறிக்கிறேன். அப்பையும் நிறைய கிளை விட்டுருக்குங்க. இது சைடில் வந்திருக்க கிளையெல்லாம் பறித்து கூட நம்ம திரும்பவும் வேறு தொட்டியில் நட்டால் காய் வரும். இதே தொட்டியில் இன்னொரு கிளையும் துளுத்து வந்துட்டுருக்குதுங்க. கொஞ்சம் நல்லா அதுலேயும் பூ வரும், காய் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.